இமாலயத்தில் ஏதோ ஒரு ஆலயம் இருப்பதாகவும் அதனுள் செல்வோர்கள் ஏதோ ஒரு கிளர்ச்சியை உணர்வதாகவும் அதனால் நோய்கள் யாவும் நீங்கி விடுகின்றன என்றும் சிலர் சொல்ல கேட்டேன். அப்படி இருக்கக்கூடுமா? இமாலய பருவத்திலே இமாலயாஸ்ல நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. சக்தி பெற்ற ஆலயங்கள், சிறப்பு வாய்ந்த சக்தி மையங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களுக்கு செல்பவர்கள் கிளர்ச்சி என்றால் ஒரு விதமான உணர்வு, தியானம் செய்வதற்கும் ஒரு ஒரு ஆனந்த உணர்வோ அல்லது ஒரு எக்ஸ்டசி நடக்கும் பொழுதோ அல்லது உடம்பு ஒரு வைப்ரேட் ஆகும் பொழுதோ தியானம் பண்ணும் போதோ நம்ம உடம்புல ஏற்படுகின்ற ஒரு கிளர்ச்சி, அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ ஏதோ ஒரு கிளர்ச்சி நம்ம உணர்விலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது நோய்கள் எல்லாம் தீர்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கலாமா? அது உண்மையா பொய்யா என்பதுதான் கேள்வி. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நேபாளத்தில் இன்னும் இமாலயத்தில் உள்ள வேறு சில இடங்களில் உட்செல்வோர்கள் வெளி உணர்வு அற்று விடுகின்றன என்று சொல்கிறார்கள். இமாலயனுடைய மவுண்டனுடைய தொடர்ச்சி தான் நேபாளம், திபெத், இது எல்லாமே என்னது? இமாலயாசனுடைய இமய மலையினுடைய தொடர்ச்சிகள் தான். அதுல ஒரு சில இடங்களுக்கு செல்லும் பொழுது இயற்கையாகவே வெளி உணர்வை மறந்து உள்ளுணர்விலே அவர்கள் இருந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. வெளி உணர்வு அற்று விடுகின்றன என்று சொல்கிறார்கள். ஆக்சுவலி பகவான் எந்த ஊருக்கும் போனது கிடையாது. அவர் திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. எப்பொழுது அவர் வீட்டை விட்டு திருவண்ணாமலைக்குள் புகுந்தாரோ அதற்கு பின் கடைசி நாள் வரைக்கும் அவர் எங்கேயும் போனதில்லை. ஆனா அவர் புத்தகத்தில் படித்ததன் மூலியமாக, நிறைய பேர் சொல்வதின் மூலியமாக, அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலியமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், சில இடங்கள் இமாலயத்தில் செல்லும் பொழுது நமக்கு இயற்கையாகவே அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வு உச்சத்திற்கு அடையும் போது வெளியே உலகத்துக்கான உணர்வுகளை அற்று நாம் இருப்பதற்கு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதை தான் இங்க பகவான் குறிப்பிடுகிறார். நோய்கள் குணமாகுமா என்று கேட்ட கேள்விக்கு நேரடியாக எந்த பதிலும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான இமாலயத்துக்கு செல்லும் பொழுது ஒரு விதமான ஆன்மீக அனுபவங்கள்லாம் ஏற்படுகின்றன என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லது.